குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு நம்ம வந்து எல்லா டைப்ஸும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் நம்ம வந்து பார்த்தோங்கிறத நம்ம ஒரு தடவை அப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோ சேஞ்சஸ், ஃபாஸ்ட் சேஞ்சஸ், ரிவர்சபிள் சேஞ்சஸ், இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ், டிசரபிள் சேஞ்சஸ், அன்டிசரபிள் சேஞ்சஸ், நேச்சுரல் சேஞ்சஸ் அண்டு ஹியூமன் மேட் சேஞ்சஸ். இந்த 10 டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸினுடைய டெஃபினேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை நல்லா படிங்க. டெஃபினேஷன், எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒரே ஒரு 5 மார்க் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இந்த 10 டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸுக்கு ஈச் ஒன் ரைட் இன் 1 எக்ஸாம்பிள். அது 5 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு 5 மார்க்கு, ஈஸியான ஒரு 5 மார்க்கு. ஸோ இதை நம்ம வந்து லாஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த லெசனுடைய எவாலுவேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் பாருங்கள். வென் ஐஸ் மெல்ட்ஸ் டு ஃபார்ம் வாட்டர் சேஞ்ச் அக்யூர்ஸ் இன் இட்ஸ். அதாவது ஐஸ் மெல்ட் ஆகி வாட்டராக மாறுது. இதில் எது சேஞ்சஸ் ஆகுதுன்னா ஸ்டேட் தான். ஏன்னா ஐஸுங்கிறது சாலிடு, மெல்ட் ஆச்சுன்னா அது லிக்விடாக மாறுது. ஸோ ஸ்டேட். ட்ரையிங் ஆஃப் வெட் கிளாத்ஸ் இன் ஏர் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கேட்குறாங்க. அதாவது துணி உலர்த்துக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபார்மேஷன் ஆஃப் த கர்ட் ஃப்ரம் மில்கீஸுங்கிறாங்க. பால் தயிராக மாறக்கூடியது. ரிவர்சபிளாக, ஃபாஸ்ட்டாக, இர்ரிவர்சபிளாக, அன்டிசரபிளான்னு கேட்குறாங்க. இதை உங்களுக்கு பாருங்கள், ரிவர்சபிள்னால் பழையபடியே வரணும். மாறினதுக்கப்புறம் மீண்டும் தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னா அது சொல்கிற ரிவர்சபிள். ஃபாஸ்ட்டுனா வேகமாக நடக்கிறது ஃபாஸ்ட்டு. இர்ரிவர்சபிள்னால் மாறினா திரும்பவும் பழைய மாதிரி வராது, அது இர்ரிவர்சபிள். அன்டிசரபிள்னால் நமக்கு நன்மை இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ பால் வந்து தயிராக மாறுறது நமக்கு நன்மை, ஏன்னா நம்ம சாப்பிட்றோம், அதனால் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிசரபிள் தான், அன்டிசரபிள் இல்லை. ஃபாஸ்ட்டான்னு பார்த்தா அது ஃபாஸ்ட்டாகவே தயிர் மாறாது இல்லையா, அதுக்கு சில குறிப்பிட்ட மணி நேரங்கள் ஆகும். அதனால் ரிவர்சபிளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அது திரும்பிடும் பழையபடியே வந்து பாலாக வருமானம் வராது. ஸோ எது சரியான பதில்னா இர்ரிவர்சபிள் சேஞ்ச். பால் தயிராக மாறிவிட்டால் மீண்டும் அந்த தயிர் பாலாக மாறாது. ஸோ இர்ரிவர்சபிள் சேஞ்ச். ஆஃப்டர் ஆஃப் தி ஃபாலோயிங் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த டிசரபிள் சேஞ்ச். டிசரபிள் சேஞ்சுனா நன்மை உண்டு, நமக்கு நன்மை தரக்கூடியது, யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வந்து டிசரபிள். ரஸ்டிங்னா துருப்பிடிக்கிறது, நமக்கு யூஸ்ஃபுல் இல்லை. எர்த்குவேக்னா வந்து நிலநடுக்கம் வரக்கூடியது, அதுவும் நமக்கு நன்மை இல்லை. ஃப்ளோட்டிங்னா வந்து வெள்ளப்பெருக்கு, அதுவும் நமக்கு நன்மை இல்லை. சேஞ்ச் ஆஃப் சீசன், பருவகால மாற்றங்கள் நமக்கு நன்மை. ஸோ அதுதான் வந்து சரியான ஆன்சர். 5th கொஷின். ஏர் பொல்யூஷன் லீடிங் டு ஆசிட் ட்ரெயின். இந்த ஏர் பொல்யூஷனுக்கு, காற்று மாசுபடுது, ஆசிட் ட்ரெயின், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இயற்கை இல்லை, மனிதனுடைய செயல்பாடுகள் தான். ஸோ இதுக்கு காரணம் ரிவர்சபிள், ஃபாஸ்ட், நேச்சுரல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹியூமன் மேட் சேஞ்ச், மனிதனுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள் தான். ஸோ உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 5 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ரொம்ப ஈஸி தான். மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன் நீடில். அதாவது இந்த அயன் நீடிலை வந்து காந்தம் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, இது வந்து மறுபடியும் பழையபடி விட்டோம்னா பழையபடி நம்ம பிரிச்சுருவோம். திரும்ப என்ன செய்யலாம், திரும்பவும் வந்து பழையபடி நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ரிவர்சபிள் சேஞ்ச். பாயிலிங் ஆஃப் எக் ரிசல்ட்ஸ் இன் டேஷ் சேஞ்ச். பாயிலிங் ஆஃப் எக்னா முட்டையை நாம் வந்து வேக வச்சுட்டோம், பாயில் பண்ணிட்டோம். அப்போ திரும்பவும் பழையபடி அதை கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது, ஏன்னா அது பாயில் பண்ணியாச்சு இல்லையா. அது இர்ரிவர்சபிள் சேஞ்ச். சேஞ்சஸ் தட் ஆர் ஹார்ம்ஃபுல் டு அஸ் ஆர் ஹார்ம்ஃபுல்லாக நமக்கு தீமை. ஒரு சேஞ்ச் ஆகுதுன்னா அதனால் வந்து மனிதர்களுக்கும் என்விரான்மெண்டலுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் இல்லை, தீமை அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அன்டிசரபிள். பிளான்ட்ஸ் கன்வெர்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இன்டு ஸ்டார்ச். தாவரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டருங்கிறது ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணுது இல்லையா, அதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய ப்ராசஸ்ஸு. இது வந்து நாம் வந்து மனுஷன் செய்யலை இல்லையா, ஹியூமன் மேடா நேச்சுரலா அப்படின்னா நேச்சுரல், இயற்கையாகவே தாவரங்கள் இந்த வேலை செய்யுது. பர்ஸ்டிங் ஆஃப் ஃபயர் கிராக்ஸ் இஸ் எ டேஷ் சேஞ்ச். ஸோ இதுக்கு மட்டும் சொல்லுங்கள். பர்ஸ்டிங் ஆஃப் ஃபயர் கிராக், பட்டாசு வந்து வெடிக்கிறது. பட்டாசு வெடிக்கிறது வந்து ஸ்லோவாக நடக்காது, ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அங்கே வந்து ஃபாஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுலேயே பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் இஸ் டேஷ் சேஞ்ச். அப்படின்னா விதை முளைத்து மரமாக மாறக்கூடியது தான் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். அது உடனே நடக்காது, அது ஸ்லோவாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேஷுக்கு வந்து ஃபாஸ்ட்டு, ரெண்டாவது டேஷுக்கு வந்து ஸ்லோ. இது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். க்ரோயிங் ஆஃப் டீத் இன் அண்ட் இன்ஃபேண்ட் இஸ் ஸ்லோ சேஞ்ச். அதாவது பற்கள் வந்து வளர்ச்சி அடையுது, பல் முளைச்சி வளருது இல்லையா, பற்கள் வளருதல்
இல்லையா? இது வந்து ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் ட்ரூ. அது வந்து சரிதான். உடனே நடக்காது. உடனே இன்றைக்கி ஒன்று 10 பல்லு முளைச்ச உடனே இன்னொரு பல்லு முளைக்காது இல்லையா? அது மெதுவாகத்தான் வரக்கூடியது. அதனால் ஸ்லோ சேஞ்சஸ் தான். பர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் இஸ் ரிவர்சபிள்ங்கிறாங்க. தீக்குச்சி எரிதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள். தீக்குச்சி எரிஞ்சு போச்சு, அது சாம்பலாக மாறி போச்சு, திரும்ப எப்படி வரும்? வராது. ஸோ அது ரிவர்சபிள் இல்லை, இர்ரிவர்சபிள். சேஞ்ச் ஆஃப் நியூ மூன் டு ஃபுல் மூன் இஸ் ஹியூமன் மேடு. அமாவாசை வரக்கூடியது, பௌர்ணமி வரக்கூடியது தான் இந்த நியூ மூன் ஃபுல் மூன் சொல்லக்கூடியது இல்லையா? அமாவாசை பௌர்ணமி இது மனுஷனாக வந்து மாற்றுறதில்ல, இயற்கையாகவே நடக்கக்கூடியது. அதனால் ஹியூமன் மேடு கிடையாது, ஃபால்ஸ். ஹியூமன் மேடு இல்லை, அது நேச்சுரல் மாற்றிக்கோங்க. டைஜஷன் ஆஃப் ஃபுட் இஸ் ஏ ஃபிசிக்கல் சேஞ்சு. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வயிற்றுக்குள்ளே போய் டைஜஷனுங்கிற ப்ராசஸ் நடந்து அது வந்து என்ன ஆகுது, நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா? அங்கே வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது, புதுசாக வேறு ஒன்றா அது கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் இல்லை, கெமிக்கல் சேஞ்ச். 5th கொஷின். இன் ஏ சொல்யூஷன் ஆஃப் சால்ட் இன் வாட்டர். வாட்டருங்கிறது வந்து சொல்யூட்டுங்கிறாங்க, தப்பு. வாட்டருங்கிறது கரைக்கக்கூடிய பொருள் இல்லையா? அதுதான் வந்து யூனிவர்சல் சால்வெண்ட். ஸோ வாட்டர் இஸ் த சொல்யூட் இல்லை, வாட்டர் இஸ் த சால்வெண்ட். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் ட்ரூ, மீது எல்லாமே ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 3rd ரோமன் பார்த்தாச்சு. 4th ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க? அனாலஜி. இந்த அனாலஜியில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும் இல்லையா? அந்த 2 பார்ட்டில் ஒரு பார்ட்டுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எதிராக நம்ம சொன்னோம்னா ஆன்சர் கரெக்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கர்லிங் ஆஃப் மில்க், பால் வந்து தயிராக மாறுதுங்கிறாங்க. இது வந்து இர்ரிவர்சிபிள் தான், அது கரெக்டு. அதே மாதிரி இங்கே வரணும். இப்போ இர்ரிவர்சிபிளுடைய ஜோடி என்னவோ அதே தான் வரும். ஃபார்மேஷன் ஆஃப் வந்து க்ளவுட்ஸ் இல்லையா? மேகங்கள் உருவாகிறதுங்கிறாங்க. இது வந்து திரும்ப வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து மேலே வந்து இர்ரிவர்சிபிள் அப்படின்னா கீழே என்ன வருது? டேஷில் ரிவர்சபிள்னு வரணும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபோட்டோ சிந்தசிஸ் இஸ் டேஷ் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்னிங் ஆஃப் த கோல், அதாவது நிலக்கரி வந்து நம்ம எரிக்கிறோம் இல்லையா? இது யார் செய்கிறா? ஹியூமன் மேடு சேஞ்ச் தான், மனுஷன் செய்கிறான். ஸோ ஹியூமன் மேடு சேஞ்சுனா அதனுடைய பார்ட் என்ன வரணும்? அதனுடைய இணை அப்படின்னா நேச்சுரல் வரணும். அப்போ ஃபோட்டோ சிந்தசிஸ்ங்கிறது நேச்சுரல் சேஞ்ச், ஆனால் கரெக்டாக தான் வரும். பாருங்கள், ஒரு மேட்ச் ஈஸியாக இருக்குது பாருங்கள், அது மாதிரி. சரி, அடுத்தது பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 3rd, டிசால்விங் ஆஃப் குளுக்கோஸ் ரிவர்சபிள் சேஞ்ச். அப்போ கண்டிப்பாக அது இர்ரிவர்சபிளாக தான் இருக்கணும். அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, அப்போ என்ன வரணும்? மேலே ரிவர்சபிள்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட்டுங்கிறது இர்ரிவர்சபிள் தான். ஏன்னா ஜீரணம் அடைஞ்சு இது ஆற்றலாக மாறிடுச்சு, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் ஃபுட்டாக எப்படி வரும்? வராது. ஸோ அது வந்து இர்ரிவர்சபிள் தான். குக்கிங் ஆஃப் ஃபுட் இல்லையா? உணவு சமைக்கிறோம், அது வந்து டிசரபிள். ஏன் டிசரபிள்னாவே என்ன? அது நமக்கும் யூஸ்ஃபுல், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அதனால் நமக்கு நன்மை தான். டீகேயிங் ஆஃப் ஃபுட்டுன்னா உணவுப் பொருள் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கெட்டு போனது நமக்கு சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம், நமக்கு யூஸ்ஃபுல் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? மேலே டிசரபிள்னா கீழே என்ன வரணும்? அன்டிசரபிள் சேஞ்ச். 5th கொஷின் பாருங்கள். பர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் டேஷ் அப்புறம் பேசிக்கலாம். ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்துங்கிறது ஸ்லோ சேஞ்சஸ். பூமி வந்து சுற்றுறது கடகடன்னு சுற்றாது, மெதுவாகத்தான் சுற்றுது இல்லையா? பூமி தன்னைத்தானே மெதுவாக சுற்றி கொண்டிருக்கிறது இல்லையா? அப்போது ஸ்லோ சேஞ்ச். அப்போ மேலே வந்து கண்டிப்பாக தீக்குச்சி எறிதல், பர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்குங்கிறது ஃபாஸ்ட் சேஞ்சஸ். ஸோ ரொம்ப ஈஸி அனாலஜி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துக்கிறாங்க. சர்க்கிள் த ஆட் ஒன், அதாவது உங்களுக்கு வந்து இதில் வந்து 4 சென்டென்ஸ் 4 கொடுத்துருப்பாங்க. அந்த 4ல் இந்த 3 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் இருக்கும். ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், மாறுபட்டு இருக்கும். அதுதான் ஆட் ஒன் அப்படிங்கிறது. மாறுபட்டத்தை கண்டுபிடி. அது மாறுபட்டால் எது மாறுபாடு இருக்கிறதோ அதை என்ன செய்கிறாங்க? ரவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி, அது என்ன காரணங்கிறத நம்ம சொல்லணுங்கிறாங்க. நான் அப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினை கொடுத்துக்கிறாங்க. க்ரோத் ஆஃப் ஏ சைல்டு, குழந்தை வளருது. சரி. பிளிங்கிங் ஆஃப் ஐனா கண்ணு வந்து சிமிட்டுறதுன்னு அர்த்தம். ரஸ்டிங்னா துருப்பிடிக்கிறது. ஜெர்மினேஷன் ஆஃப் சீடுனா விதை முளைச்சி மரமாகுதல்ங்கிறாங்க. இதில் எது 3க்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது? க்ரோத் ஆஃப் ஏ சைல்டுங்கிறது மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஸோ ஸ்லோ சேஞ்சஸ். ரஸ்டிங் அப்படிங்கிறது துருப்பிடிக்கிறதும் ஒரு ஸ்லோ ப்ராசஸ், அதாவது ஸ்லோ சேஞ்ச். ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு அப்படிங்கிறது ஒரு விதை முளைச்சி மரமாக வர்றதுங்கிறது உடனே நடக்காது, அதுவும் ஸ்லோ சேஞ்சஸ் தான். அப்போது இது 3மே பார்த்திங்கன்னா ஸ்லோ சேஞ்சஸ்ஸு. பிளிங்கிங் ஆஃப் ஐ அப்படின்னு என்ன அர்த்தம்னா கண் சிமிட்டுவதுங்கிறது. இது வந்து உடனுக்குடன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஃபாஸ்ட் சேஞ்சஸ். அப்போது இதில் எது ஆட் ஒன் அப்படின்னா பிளிங்கிங் ஆஃப் ஐ, அதுதான் ஆட் ஒன். என்ன செய்யணும்? அதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணணும், சர்க்கிள் போடணும், வரைஞ்சி போடணும். அப்போ என்ன எழுதணும்னா
பிளிங்கிங் ஆஃப் ஐன்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு என்னது அது ஃபாஸ்ட் சேஞ்சஸ்ன்னு போடணும். புரியுதா? அதை ரவுண்ட் பண்ணி எழுதணும். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். க்ளோயிங் ஆஃப் எ பல்ப், லைட்டிங் ஆஃப் எ கேண்டில், பிரேக்கிங் ஆஃப் எ காஃபி மக், கர்லிங் ஆஃப் மில்க். முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கும். க்ளோயிங் ஆஃப் எ பல்ப்னா மின்விளக்கு, பல்ப் எரியுது, மின்விளக்கு எரியுதல், பல்ப் லைட் எரியுதுன்னு அர்த்தம். இந்த லைட்டிங் ஆஃப் எ கேண்டில்னா மெழுகுபர்த்தி எரிகிறது. பிரேக்கிங் ஆஃப் எ காஃபி மக்னா அந்த காஃபி மக்கை வந்து கீழே போட்டு உடஞ்சி போச்சு. கர்லிங் ஆஃப் மில்க்னா வந்து பால் தயிராக மாறுவது. இதில் பாருங்கள் எது வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கர்லிங் ஆஃப் மில்க் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கெமிக்கல் சேஞ்சு வருது. ஏன்னா பால் வந்து தயிராக மாறும்போது அது புதிதாக ஒரு பொருளாகத்தான் மாறுது. அதனால் கர்லிங் ஆஃப் மில்க்குங்கிறது ஒரு கெமிக்கல் சேஞ்சு. க்ளோயிங் ஆஃப் எ பல்ப்பு, லைட்டிங் ஆஃப் த கேண்டில், பிரேக்கிங் ஆஃப் எ காஃபி மக்கு, இது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். இதெல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்ச். அப்போ எது ஆட் ஒன் அப்படின்னா எது ஆட் ஒன்? கர்லிங் ஆஃப் மில்க். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ராட்டிங் ஆஃப் அன் எக், அதாவது முட்டை வந்து அழுகி போச்சு, கெட்டு போச்சு. கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர், இல்லையா? வாட்டர் வேப்பருங்கிறது உங்களுக்கு தெரியும், நீராவியாக மாறக்கூடிய ப்ராசஸ்ஸு. ட்ரிம்மிங் ஆஃப் த ஹேர், முடி வந்து ட்ரிம் பண்ணுறோம், முடி வந்து வெட்டுதல், முடி வெட்டுதல்னு சொல்லலாம். ரெஃபைனிங் ஆஃப் வந்து ஃப்ரூட், அதாவது பழம் வந்து காயாக இருக்கக்கூடியது கனியாக மாறக்கூடியது. பழம் வந்து அதாவது காயாக இருக்கக்கூடியது பழமாக மாறுது, பழுத்துருச்சுன்னு அர்த்தம், இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா ராட்டிங் ஆஃப் அன் எக் அப்படிங்கிறது முட்டை வந்து அழுகி போகுது, கெட்டு போகிறது அப்படிங்கிறது. வாட்டர் வேப்பர், நீர் வந்து நீராவியாக மாறக்கூடியது. ரிஃபைனிங் ஆஃப் ஃப்ரூட் அப்படிங்கிறது பழம் வந்து காய் வந்து கனியாக மாறுவது, காய் வந்து பழமாக மாறுறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ட்ரிம்மிங் ஆஃப் ஹேர், முடி வெட்டுறதுங்கிறது வந்து தானாக வெட்ட முடியாது, முடி வளர்றது வேணும், தானாக வளரும். ஆனால் ட்ரிம் பண்ணுறதுங்கிறது யார் பண்ணுவான்? மனுஷன் தான் பண்ணுவான். ஸோ அது ஹியூமன் மேடு சேஞ்சு. அப்போ இது மூணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. இதில் ஆட் ஒன் எது அப்படின்னா ட்ரிம்மிங் ஆஃப் ஹேர், முடி வெட்டுதல் அப்படிங்கிறது நீங்கள் எழுதி ரவுண்ட் பண்ணிவிட்டு, ஏன் அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்? ஹியூமன் மேடு சேஞ்சு. அது மாதிரி. ஃபோர்த்து பாருங்கள், இன்ஃப்ளேட்டிங் எ பலூன், இல்லையா? பாப்பிங் ஆஃப் எ பலூன் வந்து ஊதுறது, பலூன் வந்து வெடிச்சிடுறது. ஃபேடிங் ஆஃப் த வால் பெயிண்ட், அதாவது சுவரில் வந்து பெயிண்ட்டு வந்து மங்கி போகிறது, கலர் வந்து மங்கி போகுது இல்லையா, கலர் மங்கிருன்னு சொல்ல முடியா, அது ஃபேட் ஆகிட்டு சொல்ல முடியாது. பர்னிங் ஆஃப் எ கெரோசின், மண்ணெண்ணெய் வந்து எரியுது. கெரோசின் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சீமெண்ணெய் மண்ணெண்ணெய்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எரிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேட்டிங் எ பலூன் ஊதுறது, பாப்பிங் எ பலூன் வெடிக்கிறது, த ஃபேடிங் ஆஃப் எ வால் பெயிண்ட், சுவரில் இருக்கக்கூடிய கலர் வந்து மங்கி போகிறது. இது மூணுமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். பர்னிங் ஆஃப் ஏ கெரோசின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச். ஸோ அதை பர்னிங் ஆஃப் ஏ கெரோசின்ங்கிறத ரவுண்ட் பண்ணிவிட்டு இட் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரவுண்ட் பண்ணி மட்டும் நீங்கள் காட்டினாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து எது ஆட் ஒன் அப்படின்னா எது பிளிங்கிங் ஆஃப் ஐ. செகண்ட் கொஸ்டினுக்கு எது வந்து ஆட் ஒன் அப்படின்னா கர்லிங் ஆஃப் மில்க். தேர்டுக்கு வந்து எது ஆட் ஒன் அப்படின்னா ட்ரிம்மிங் ஆஃப் ஹேர், முடி வெட்டுறது. ஃபோர்த்துக்கு வந்து எது ஆட் ஒன் அப்படின்னா பர்னிங் ஆஃப் கெரோசின், மண்ணெண்ணெய் எரிதல். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து இது 5th ரோமன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, இல்லையா? ஒவ்வொன்றிலையும் 2 கேட்பாங்க. 5th ரோமனில் ஆட் ஒன்லேருந்து 2 கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாலேஜிலேருந்து 2 கேட்பாங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லேருந்து 2 கேட்பாங்க, ஃபில்லப்லேருந்து 2 கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் உங்களுக்கு இதிலேருந்து உங்களுக்கு தெரியலாம். ஸோ இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 5th ரோமன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 6th ரோமன், 7th ரோமன், 8th ரோமன், இது 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.